சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான பங்குனி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 8வது ராசியா இருக்கக்கூடிய நீர் ராசியான விருச்சிக ராசிக்கு இந்த பங்குனி மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க உங்க சொந்த பந்தத்திலேயோ அல்லது நட்பு வட்டாரத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் இவங்க அர்த்தாஷ்டம சனியோட நேரடி ஆதிக்கத்துல இருக்காங்க. இதனால இவங்களுக்கு செலவுகள் மட்டும்தான் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்குமே ஒழிய எந்த வகையிலும் வரவு அப்படிங்கிறது கட்டாயமா இருக்காது. 100 ரூபாய் வருமானம் வருது அப்படின்னா கண்டிப்பா 150 ரூபாய் செலவு அப்படிங்கிறது இவங்களுக்கு எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். அதுலயும் முக்கியமா ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்களெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உழைச்சி மருத்துவமனைக்கும் மருந்து மாத்திரைக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு சூழலை கூட இந்த அர்த்தாஷ்டம சனி காலத்துல தொடர்ச்சியா சந்திச்சிருக்காங்க. இது கூடவே கடன் சம்பந்தமான நெருக்கடிகள், குடும்பத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், உறவுகளுக்குள்ள ஏற்படக்கூடிய மனக்கசப்புகள், நிறைய நம்பிக்கை துரோகங்கள், தொடர்ச்சியான ஏமாற்றங்கள், திடீர் வேலை இழப்புகள் அல்லது திடீர் பண இழப்புகள், தொழில் முடக்கம், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை இந்த அர்த்தாஷ்டம சனி காலத்துல விருச்சிக ராசிக்காரங்க சந்திச்சுட்டு வராங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா சமீப காலமா விருச்சிக ராசிக்காரங்களோட வாழ்க்கையில மன நிம்மதி அப்படின்ற ஒண்ணு இல்லவே இல்ல. முழுக்க மன வேதனையான ஒரு வாழ்க்கையை தான் சமீப காலமா விருச்சிக ராசிக்காரங்க வாழ்ந்துட்டு வராங்க. இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல கடந்து போன மாசி மாதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பெரிய அளவுக்கு யோகங்களையோ அல்லது அதிர்ஷ்டங்களையோ கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கடந்த மாசி மாதம் ஒரு மந்தமான மாதமாவே கடந்து போயிருக்கு அப்படின்னு கூட சொல்ல முடியும். அதாவது தொடர்ச்சியான சோம்பேறித்தனம், உடல் அசதி, வேலைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லாம போறது, எந்த ஒரு காரியமா இருந்தாலும் விருப்பமே இல்லாம செய்யறது, ஏற்கனவே வேலை பார்க்கிற இடத்தை விட்டுட்டு வேற வேலைகளுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறது, தொழிலா இருந்தாலும் சரி உத்தியோகமா இருந்தாலும் சரி எப்பவும் மன அழுத்தத்திலேயே இருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சில பாதிப்புகளை கடந்த மாசி மாசத்துல பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரங்க சந்திச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா வீட்டுல இருக்கிறவங்க தொடர்ச்சியா கட்டாயப்படுத்துறாங்க, சண்டை போடுறாங்க அப்படிங்கிற காரணத்துக்காகவே பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரங்க கடந்த மாசி மாசத்துல வேலைகளுக்கு போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே அளவுக்கு அதிகமான சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கடந்த மாசி மாசத்துல இருந்திருக்கும். இந்த சோம்பேறித்தனத்தாலேயே ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்க கடந்த மாசி மாசத்துல பண நெருக்கடியையும் சந்திச்சிருப்பாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா கடந்த மாசி மாசத்துல இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைச்சிருக்காது. வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பா பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருந்திருக்கும். அதே சமயம் ஜோதிட ரீதியா பார்க்கும்போது விருச்சிக ராசிக்காரங்க என்னதான் அர்த்தாஷ்டம சனியோட ஆதிக்கத்திலேயே இருந்தாலும் சமீப காலமா அவங்க சந்திச்சுட்டு வரக்கூடிய வேதனைகள்ல இருந்தும் போராட்டங்கள்ல இருந்தும் கொஞ்சமா வெளியே வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். குறிப்பா சமீப காலத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குடும்பத்துல இருந்து சிறப்பான ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுலயும் முக்கியமா திருமணமான விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அவங்களோட வாழ்க்கை துணை ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து அவங்கள வழிநடத்த ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதனால பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரங்க கஷ்டங்கள்ல இருந்தும் வேதனைகள்ல இருந்தும் எதிர்நீச்சல் போட்டு படிப்படியா வெளியே வந்துகிட்டு இருக்காங்க. இதே மாதிரியான ஒரு ஆதரவு அவங்க குடும்பத்துக்கிட்ட இருந்து தொடர்ச்சியா கிடைக்கிற பட்சத்துல வரக்கூடிய காலங்கள்ல விருச்சிக ராசிக்காரங்க கண்டிப்பா ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ்வாங்க அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். இதுல நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது வரப்போற குரு பயிற்சி விருச்சிக ராசிக்காரங்களோட வாழ்க்கையில ரொம்ப பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போகுது. அவங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சில தொடர்ச்சியான அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இதனாலதான் இருட்டுல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க வெளிச்சத்தை நோக்கி நடந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு பெரும்பாலான ஜோதிடர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால விருச்சிக ராசிக்காரங்க எந்த காரணத்தை கொண்டு உங்க மனசை மட்டும் தளர விட்டுறாதீங்க. உங்களுக்கான வாழ்க்கை இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா தான் ஆரம்பிக்குது அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. இனி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த பங்குனி மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த பங்குனி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே அற்புதமான ஒரு சில யோகங்களையும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாவே இந்த பங்குனி மாதம் இருக்க போகுது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கடந்த மாசி மாசத்துல நீங்க சந்திச்சுட்டு வந்த சோம்பேறித்தனம் இந்த பங்குனி மாசத்துல உங்களை விட்டு முழுமையா விலகும். நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த பங்குனி மாசத்துல ரொம்பவே சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாகவும் இருக்க போறீங்க. அதாவது இந்த பங்குனி மாசம் முழுக்கவே சூரிய பகவான் உங்க ராசிக்கு 5வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீன ராசியில ராகு பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்ண போறார். விருச்சிக ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னாலே ஒரு சில யோகங்களை தொழில் ரீதியா கொடுக்க போறார் அப்படின்னு அர்த்தம்.
குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பரம்பரை தொழிலை செஞ்சுட்டு வரக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த பங்குனி மாதம் யோகமான காலகட்டமா இருக்கும். அதாவது உங்க தந்தை செஞ்சுட்டு வந்த தொழிலை தந்தைக்கு அப்புறமா நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு சிறப்பான யோகங்களை அள்ளி கொடுக்கும். தொழில எதிர்பாராத திடீர் முன்னேற்றங்கள், திடீர் லாபங்கள் அப்படிங்கிறது கட்டாயமா கிடைக்கும். அதே போல ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சமீப காலமா தொழில நிறைய பண நெருக்கடியை சந்திச்சிருப்பாங்க. கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலையும் கட்டாயமா சந்திச்சிருப்பாங்க. ஆனா இந்த பங்குனி மாதத்தோட கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் தொழில சிறப்பான முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கறதால லாபமும் நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு கிடைக்கும். இதனால பெரிய அளவுக்கு பண நெருக்கடியோ அல்லது கடன் நெருக்கடிகளோ இல்லாத ஒரு மாதமாவே இந்த பங்குனி மாதம் இருக்க போகுது. சொந்த தொழில இருக்கிறவங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாத்திலயுமே சிறப்பான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்க போகுது. அதே நேரம் 5வது வீட்டுல சூரிய பகவானோட இணைஞ்சு ராகு பகவானும் இருக்கிற காரணத்தால விருச்சிக ராசிக்காரங்க கண்டிப்பா சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு மாதமா இந்த பங்குனி மாதம் இருக்க போகுது. அதாவது இந்த பங்குனி மாசத்துல தொழில் ரொம்ப சிறப்பா நடக்கும். லாபம் நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு கிடைக்கும். பணம் உங்க கைகள்ல எப்பவும் புரளும். ஆனா தொடர்ச்சியான விரைய செலவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா எங்க இருந்து செலவு வருது, எப்ப செலவு வருது அப்படின்னு உங்களால கணிக்கவே முடியாது. ஆனா செலவுகள் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கும். இதனால விருச்சிக ராசிக்காரங்க சிக்கனமா இருந்தா மட்டும்தான் இந்த பங்குனி மாசத்துல நீங்க எதிர்பார்க்கிற பலன்களை உங்களால அடைய முடியும். ஒருவேளை நீங்க கணக்கு வழக்கு இல்லாம கையில இருக்கிற பணத்தை செலவு பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா மாதத்தோட பிற்பகுதியில கடன் நெருக்கடிகளை நீங்க சந்திப்பீங்க. அடுத்ததா உங்க ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் இந்த பங்குனி மாசத்துல 4வது வீடான சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்பராசியில சனி மற்றும் சுக்கிர பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்றார். ராசிநாதன் சுகஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னாலே உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்க போறார் அப்படின்னு அர்த்தம். கூடவே ஜாதகருக்கு எதிர்பாராத சுறுசுறுப்பையும் கொடுக்க போறார் அப்படின்னு அர்த்தம். இதனால சமீப காலமா நீங்க தொடர்ச்சியா சந்திச்சுட்டு வந்த உடல் ஆரோக்கிய பாதிப்புகள்ல இருந்து இந்த பங்குனி மாசத்துல உங்களுக்கு விடுதலை அப்படிங்கிறது கிடைக்க போகுது. ரொம்பவே சுறுசுறுப்பாவும் ஆக்டிவாவும் இருக்க போறீங்க. அதே நேரம் உங்க ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் சனி பகவானோட இணையிறது உங்களுக்கு ஒரு சில சிக்கல்களையும் கட்டாயமா ஏற்படுத்தும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத திடீர் முன்கோபத்தை ஏற்படுத்தும். ஒரு சில விபத்துக்களை ஏற்படுத்துறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. போதாக்குறைக்கு உங்களோட சொந்த பந்தங்கள் மூலமாவும் ஒரு சில சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய காலகட்டமா இந்த பங்குனி மாதம் இருக்க போகுது. இதனால விருச்சிக ராசிக்காரங்க தயவு செஞ்சு முன்கோபத்தை முழுமையா கட்டுப்படுத்துங்க. தேவையில்லாத வார்த்தைகளை உங்க சொந்த பந்தங்கள் கிட்ட பயன்படுத்தாதீங்க. அதுலயும் முக்கியமா தாய்வழி சொந்தங்கள் கூட பேசும்போது ரொம்பவே எச்சரிக்கையாவும் கவனமாவும் பேசி பழகுங்க. ஏன்னா நீங்க பேசக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்குள்ள நிரந்தர பகையை உண்டு பண்றதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா இந்த பங்குனி மாசத்துல குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் 4வது வீடான சுகஸ்தானத்துல இருக்கிறதால குடும்ப வாழ்க்கையில சிறப்பான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கட்டாயமா எதிர்பார்க்கலாம். அதுலயும் முக்கியமா ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்க குடும்பத்தோட ஆன்மீக சுற்றுலாக்கள் போறதுக்கும் இன்ப சுற்றுலாக்கள் போறதுக்கும் இந்த பங்குனி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரம் குரு பகவான் 6வது வீடான சத்துருஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மேஷ ராசியில இருக்கிறதால திருமணம் மாதிரியான சுபகாரியங்களை நடத்துறது, சுபகாரியங்களை பேசி முடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப பெரிய இழுபறிகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அதாவது நீங்க தொடர்ச்சியா திருமண தடைகளை சந்திச்சுட்டு வரீங்க அப்படின்னா இந்த பங்குனி மாசத்திலயும் அந்த தடைகள் தொடரும். திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிற தம்பதிகளுக்கும் இந்த பங்குனி மாசத்துல பெரிய அளவுக்கு முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்காது. அதே போல புதுசா வேலைகளுக்கு முயற்சி செய்யறவங்களா இருந்தாலும் சரி, அரசு வேலைகளுக்கு முயற்சி செய்யறவங்களா இருந்தாலும் சரி, சொந்தமா தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு பெரிய அளவுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்காது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வரப்போற குரு பயிற்சி வரைக்கும் புதிய முயற்சிகள் எதுலையுமே இறங்காம இருக்கிறது நல்ல விதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வரப்போற குரு பயிற்சிக்கு அப்புறமா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும். அது வரைக்கும் விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷத்தை அடைவீங்க. நன்றி, வணக்கம்.